கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் இஸ்லாத்தின் முதலாவது மாதமான முஹர்ரத்துடைய மாதத்தை முடித்துவிட்டு நாளை தினம் சஃபருடைய முதலாவது பிறையை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், இந்த சஃபருடைய மாதம் வந்துவிட்டாலே இது பீடையான மாதம், தரித்தினியமான மாதம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அதை பின்பற்றி இந்த காலத்திலும் சில நபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதத்தில் நிக்கா செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் இந்த சஃபருடைய மாதத்தில் செய்யக்கூடாது, காரணம் இது பீடையான மாதம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அடித்து நொறுக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இந்த மாதத்தின் சிறப்பு குறித்து சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் அல்லாஹு தாலா தான் நிக்கா செஞ்சு வச்சான். அந்த நிக்கா செய்து வைத்த மாதம் இந்த சஃபருடைய மாதம் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த சஃபருடைய மாதம் சிறப்பான மாதம் என்பதாக நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நபியே சொல்லியிருக்காங்க, லா சஃபர், சஃபருடைய மாதம் இருக்குது, அது பீடையான மாதம் கிடையாது. அல்லாஹு தாலா தான் எல்லா மாதத்தையும் படைத்தான். அல்லாஹ்வே சொல்கிறான் அல்லவா, நான் தான் காலமாக இருக்கிறேன், காலத்தை திட்டாதீர்கள், நீங்கள் காலத்தை திட்டினால் என்னை திட்டுவதை போல என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டினான். அப்போ நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சஃபருடைய மாதம் பீடையான மாதம் கிடையாது. யாராச்சும் உங்கள் இடத்துல வந்து கேட்டால் இந்த மாதிரி பீடையான மாதம் நிக்கா செய்யக்கூடாதாமே, அது உண்மையாக அப்படி சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தாலா தான் எல்லா மாதத்தையும் படைத்தான், அல்லாஹு தான் காலமாக இருக்கிறான் என்பதாக சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.